இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் சிக்ஸ் சிக்மா கிரீன் பெல்ட்டுக்கான ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ்னா என்ன? ப்ராசஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்டாக இருக்கட்டும் அல்லது சர்வீஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இப்படி டிசைன் பண்ணப்பட்ட எல்லா ஸ்டெப்ஸுமே ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை வந்து நம்ம 4 ஸ்டெப்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டெப், தேர்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் அண்ட் ஃபோர்த் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். இன்புட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்புட் ப்ராடக்ட் ரெடியாக தேவையான எல்லா விஷயமும் இந்த இன்புட்டில் உள்ளே கொடுக்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோரமே எடுத்துக்கலாம். மேனாக இருக்கட்டும், மிஷினாக இருக்கட்டும், மெத்தடாக இருக்கட்டும் அல்லது மெட்டீரியலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இன்புட் தான். அவுட்புட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த இன்புட் டேட்டா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்டர்னல் கஸ்டமராக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்டர்னல் கஸ்டமராக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவுட்புட் தான். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கஸ்டமர் கொடுக்குற அந்த இன்புட் டேட்டாவை வச்சு தான் நம்ம ஒரு அவுட்புட் ப்ராசஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்குன்னு சில சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரோலபிள் ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு சிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுவே நான் கண்ட்ரோலபிள் ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்சிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நாய்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்னங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிரிட்டிக்கல் ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸில் முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் தான். இந்த ஃபீட்பேக் நமக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு வந்து அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கிடைக்குது. இதான் நம்ம வந்து ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம். இந்த எல்லா ப்ராசஸையுமே நம்ம சிம்பிளா, டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்ப நம்ம குடுக்கக்கூடிய இன்புட் பார்த்தீங்கன்னா, நம்ம காசுன்னு வச்சுக்கிறோம். அதாவது காரணம்னு வச்சுக்கிறோம். அத வந்து நம்ம எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். அதே மாரி நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா, அந்த காசோட எஃபெக்ட். இது வந்து நம்ம வந்து ஒய்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிக்கிருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நமக்கு அவுட்புட் எத பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குடுக்கக்கூடிய இன்புட்ட பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப அவுட்புட் ஒய் ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதாவது எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆக நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த எக்ஸோட வேல்யூ எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் குடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்க பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. கஸ்டமர் ஃபீட்பேக் குடுக்க நம்ம வந்து இன்புட் வந்து மாத்தி ப்ராசஸ் வந்து வேரி பண்றோம். ப்ராசஸ மாத்த நமக்கு அவுட்புட் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வருது. இத தான் நம்ம ஒய் ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சிக்ஸ் சிக்மா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான ரீசன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் இது வந்து ஒரு பிசினஸ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சிக்ஸ் சிக்மாவ பொறுத்தவரை ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு டிஎம்ஏஐசிங்கிற ஒரு மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால நம்ம ஒரு ஆர்கனைசேஷனோட பாட்டம் லைன்லேயே தாக்கத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டோட அவுட்புட் குடுக்குறதுனால அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் வந்து நம்ம தெளிவா யூஸ் பண்றதுனால இது எல்லாமே நம்ம ஈஸியாவே அச்சீவ் பண்ணிற முடியும். நெக்ஸ்ட் சிக்ஸ் சிக்மாவோட லெவல் சார்ட் வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து நம்ம பார்க்கலாம். சிக்ஸ் சிக்மாவோட மீனிங் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இப்போ வந்து 1 மில்லியன் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, அதில பார்த்தீங்கன்னா நமக்கு 3.4 ப்ராடக்ட் மட்டும் தான் டிஃபெக்ட்டா வந்து கிடைக்கும். மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே ப்ராடக்ட்டா தான் கிடைக்கும். இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ப்ராசஸ்ல வந்து 99.99966% வந்து நமக்கு வந்து ஓகேவாயிடும். ரிமைனிங் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இப்ப இந்த சார்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து சிக்ஸ் சிக்மா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். இதில லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்ணியிருக்கோம். சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து 1 மில்லியன் பார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3.4 பார்ட்ஸ் நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸா இருக்கும். அதுவே 5 சிக்மா யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து 1 மில்லியன் பார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 233 பார்ட்ஸ் வந்து டிஃபெக்ட்ஸா கிடைக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் அவுட்புட்டோட பெர்சன்டேஜ் ரேஞ்ச் நமக்கு வந்து கிராஜுவலா வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது சிக்மா லெவல் வந்து இன்கிரீஸ் ஆக ப்ராடக்ட்டோட டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாரி சிக்மா லெவல் குறைய டிஃபெக்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சப்போஸ் நம்ம இப்போ 1 சிக்மா யூஸ் பண்றோம்னு வைங்க. 10,00,000 ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, அதுல 6,97,672 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபெக்ட்டா தான் உங்களுக்கு இருக்கும். அதே சிக்ஸ் சிக்மா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 10,00,000 ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, அதுல 3.4 ப்ராடக்ட் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சிக்மாவோட லெவல் வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன்ல எந்த லெவல்ல வந்து சிக்மா வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன்ல சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு வைங்க. அந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் கேஸ் அதாவது முக்கியமான காரணம் மற்றும் டிஃபெக்ட்ஸ் 2யுமே கண்டுபிடிச்சு அதை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும், ஒரு சர்வீஸா இருக்கட்டும், அது வந்து ஒரு உறுதியானதா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்றதுனால ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய வேரியேஷன் அண்ட் வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து உறுதிப்படுத்தி ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுக்குது. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணிடுறதுனால ரீஒர்க் வந்து உங்களுக்கு கம்மியாயிருது. சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு பிஸ்னஸோட முக்கியமான ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணிடும்.
சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்ணுறதுனால காம்படேட்டிவ் கூட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனோட கோலையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்ஸ் சிக்மா அண்ட் குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். சிக்ஸ் சிக்மாவுக்கு ஒரு ப்ராசஸை எடுத்து போகிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்த அளவு குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான். இதோட பிரைமரி கோல்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸில் வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் குவாலிட்டி வந்து டெக்னிக்கலாக டிஃபைன் பண்ணணும்னா, ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அதை வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியான முறையில் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஆர் குட் குவாலிட்டி சர்வீஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் குவாலிட்டியோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1930 யூஎஸ்ல இருந்த வால்டர் ஷுவார்ட்ங்கிறவர் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், அதாவது எஸ்பிசிங்கிற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வராரு. பிகாஸ் அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்ததுனால யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அந்த ஆயுதங்களோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த எஸ்பிசி டெக்னிக் வந்து எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த பழைய டேட்டாவாக இருக்கட்டும் இல்லைன்னா இப்போ கிடைச்ச புது டேட்டாவாக இருக்கட்டும் எல்லாமே கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ், அதாவது புள்ளி விவர கணக்கீடு முறையில் யூஸ் பண்ணதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஈஸியாக அனலைஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1950 1960 காலகட்டத்தில் ஜப்பானில் வந்து குவாலிட்டி சர்க்கிளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஜப்பானில் டோக்கியோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரொஃபஸர் கோரியோ இசுகவாங்கிறவர் தான் இதை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சின்ன செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய குறைந்த அளவு எம்ப்ளாயிஸை கொண்டு எப்படி குவாலிட்டியை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த மெத்தடில் வந்து விளக்குனாங்க. இந்த குவாலிட்டி சர்க்கிளில் உங்களுக்கு குவாலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபிஷ்போன் டயக்ராமாக இருக்கட்டும் அல்லது டிக்யூஎம் டூல்ஸாக இருக்கட்டும், அதாவது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட் 1987 ISO 9000 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் மூலம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது குவாலிட்டி அசூரன்ஸாக இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் அண்ட் பிஸ்னஸில் வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுறவங்களை வந்து அப்ரிசியேட் பண்ணுறதுக்காக 1987 பால்ரிச் அவார்டை வந்து டெவலப் பண்ணி யூஎஸ் காங்கிரஸ் வந்து யூஎஸ் கம்பெனிஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1988 பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங்கிற ஒரு குவாலிட்டி அப்ரோச்சை வந்து டெவலப் பண்ணுறாங்க. பெஞ்ச் மார்க்கிங் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சர்வீசஸாக இருக்கட்டும், அது நம்ம ஒர்க் பண்ணுற அந்த இன்டர்னல் கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது காம்படிட்டிவ் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு அதில் இருக்க குறைகள் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் 1990 பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டூல். இந்த டூல் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அல்லது அந்த ஆர்கனைசேஷனில் டாப் லெவல் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா லெவல்லையும் இருக்கக்கூடிய கீ ஏரியாவையும் அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். அப்படியே கண்டினியூஸாக 1996 அண்ட் 97 பார்த்தீங்கன்னா ரீஇன்ஜினியரிங்கிற ஒரு அப்ரோச் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி என்டையர் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் அல்லது என்டையர் ப்ராசஸையுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி மறுபடியும் உருவாக்கி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சிக்ஸ் சிக்மா மற்றும் அதோட பிஸ்னஸ் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். பிஸ்னஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சிங்கிள் ப்ராசஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸஸாக இருக்கட்டும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸுக்கு தேவையான இன்புட் ப்ராடக்ட் எல்லாமே சரியான நேரத்தில் சரியான டைமில் இருக்கிறத வந்து நம்மளால் உறுதி பண்ணிக்க முடியும். இதனால் ஒவ்வொரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்லேயுமே நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து அங்கே கிடச்சிரும், எந்த ஒரு லாக்குமே இருக்காது. ஸோ பிஸ்னஸ் சிஸ்டமோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும். அது மூலமாக அந்த ப்ராசஸாக இருக்கட்டும் அல்லது சர்வீஸாக இருக்கட்டும் அல்லது ப்ராடக்டாக இருக்கட்டும் இதை வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணணும். இதில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த ப்ராசஸோட சப் ப்ராசஸ் இருக்கும், அதாவது அதோட ப்ரொசீஜர், அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும், அதே அந்த ஸ்டெப்ஸோட சப் ஸ்டெப்ஸ் இருக்கும். சிக்ஸ் சிக்மா பிஸ்னஸ் சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே தக்க வச்சுக்கிறோம். இப்போ சிக்ஸ் சிக்மா டீமோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை நம்ம வந்து டோட்டலாக வந்து 5 லெவலாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அதோட ஸ்ட்ரக்சரை. இதோட ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட டாப் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருப்பாங்க. இந்த டாப் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட கோலாக இருக்கட்டும் விஷனாக இருக்கட்டும் அதுக்கு வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம், எந்த டைரக்ஷனை நோக்கி ஆர்கனைசேஷனை கொண்டு போகலாம் அதை வந்து இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஒர்க்கில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாலும் அல்லது எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் இவங்க வந்து அதுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சிக்ஸ் சிக்மா வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க. சிக்ஸ் சிக்மாவோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா சாம்பியன்ஸ். இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்கோப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து டெவலப் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷனில் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கல்ச்சரல் சேஞ்சுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட இன்னொரு முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான கோச்சிங்ஸ் கொடுப்பாங்க. சிக்ஸ் சிக்மாவில் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட். இவங்களோட முக்கியமான ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக் பெல்ட் லெவல் அண்ட் கிரீன் பெல்ட் லெவல் மற்றும் ஆர்கனைசேஷன் லீடர்ஸ் எல்லாருக்குமே தேவையான ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிக்ஸ் சிக்மா ஸ்ட்ரக்சரில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா பிளாக் பெல்ட். இந்த லெவலில் இருக்கக்கூடியவங்களோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீமை ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வழி நடத்தி கொண்டு போவாங்க. ஸ்ட்ரக்சரில் 5th லெவல் வந்து 6 சிக்மா கிரீன் பெல்ட். இவங்களோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேலே டாப் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பிளாக் பெல்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க சொல்கிற ஜாப்பை வந்து டே பை டே கரெக்டாக பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த 5 லெவல் தான் 6 சிக்மாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 லெவல். இதையும் தாண்டி இன்னும் சில லெவல்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ பெல்ட் இருக்குது, ஒயிட் பெல்ட் இருக்குது. இதெல்லாம் பிகினர் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ணுது. இதை எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனில் ஃபிசிக்கல் அசஸ்ட்டாக இல்லாமல், அதாவது கணக்கிலே இல்லாத அந்த சொத்து எல்லாத்தையுமே எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைனான்சியல் ரிலேட்டடாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபைனான்சியல் மேட்ரிக்ஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர அதனால் ஏற்படக்கூடிய ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாது. இதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து எஃபிஷியன்சியாக வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு செயல்படுத்தக்கூடிய அப்ஜெக்டிவாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குது. பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் மிஷனை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு இன்டர்னல் பிஸ்னஸ் ப்ராசஸாக இருக்கட்டும், அல்லது வெளியேருந்து கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அவுட்கம்ஸாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான ஃபீட்பேக் எல்லாமே இது ப்ரொவைட் பண்ணிடுது. ஒரு ஆர்கனைசேஷன் அதோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து 4 முக்கியமான ஏரியாவோட பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய கீ மேட்ரிக்ஸ் வேல்யூஸை வச்சு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒருங்கிணைக்குது. அந்த 4 முக்கியமான மேஜர் ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் ப்ராசஸஸ், லேர்னிங் அண்ட் க்ரோத். இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நாளுக்கு நாள் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் யூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் கண்டினியூஸாக அப்படியே பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டை வந்து எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத கற்றுக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அன்இவன் ஆப்டிமைசேஷன், அதாவது சீரற்ற தேர்வு முறையை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸோட பர்ஸ்பெக்டிவ் அந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இடையில உள்ள இன்ட்ராக்ஷனை வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த பர்ஸ்பெக்டிவ் எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ், மெஷர்ஸ், டார்கெட் அண்ட் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலி பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டூல். ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக இந்த டூலை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை வந்து அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இருக்கக்கூடிய 4 கீ பர்ஸ்பெக்டிவோட பர்ஃபார்மன்ஸையும் மெஷர் பண்ணிக்கலாம். அந்த 4 பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபைனான்சியல், கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்ன் அண்ட் க்ரோத். ஒரு பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமாக 6 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டெப் 1, டிஃபைன் விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டெப்பில் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான விஷனாக இருக்கட்டும், மிஷனாக இருக்கட்டும், அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டூல்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் இன் ஈச் பர்ஸ்பெக்டிவ். முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண அந்த 4 மேஜர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இதில் டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபைனான்சியல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ் எடுக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்டர்னல் ப்ராசஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ப்ரொடக்ஷன் டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், லேர்னிங் அண்ட் க்ரோத்தில் ஸ்டாஃப்ஸோட ஸ்கில்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி எல்லாமே இதில் டிஃபைன் பண்ணிடுவாங்க. பிஎஸ்சியை டெவலப் பண்ணுறதுக்கு 3வது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் எ மேட்ரிக்ஸ் ஆர் கேபிஐஎஸ். இந்த ஸ்டெப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிள் இண்டிகேட்டரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. 4th ஸ்டெப், செட் டார்கெட்ஸ். இந்த ஸ்டெப்பில் ஆர்கனைசேஷனோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி டார்கெட் கோலை வந்து டைம்லேயோ இல்லைன்னா நியூமரிக்காவோ செட் பண்ணிக்கிடுவாங்க. 5th ஸ்டெப், லிங்க் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த ஸ்டெப்பில் பண்ண போகிற ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவாங்க. இந்த லிஸ்ட்டு வந்து எல்லா அப்ஜெக்டிவ்ஸ்க்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபைனலாக 6th ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் மானிட்டர். இந்த ஸ்டெப்பில் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராக்ரஸை வந்து ரெகுலராக வந்து ட்ராக் பண்ணி அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி என்ஷூர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிஎஸ்சிக்கு ஸ்ட்ராட்டஜி மேப்ஸுக்கு இடையில உள்ள 4 பாக்ஸ் மாடலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேப்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸுக்கும் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் 2 டூலுக்குமே சின்னதாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பாக்ஸில் இருக்கக்கூடிய 4 பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரியும். ஃபைனான்ஸ், கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்ன் அண்ட் க்ரோத். இதில் ஃபைனான்சியல் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ரெவன்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ்ல ரிட்டன்ஷன் ரேட் மூலமா டெலிவரியை வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. இன்டர்னல் ப்ராசஸை பொறுத்தவரை ப்ரொடக்ஷன் டைமாக இருக்கட்டும் இல்லைன்னா டிஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் அதை ரெடியூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேர்ன் அண்ட் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு தேவையான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த 4 பெர்ஸ்பெக்டிவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 2க்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் என்ன? பிஎஸ்சியை பொறுத்தவரை டேஷ்போர்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி 4 பெர்ஸ்பெக்டிவ் வந்து கேட்டகரைஸ்ட் பண்ணுவாங்க. இதில் கேபிஐஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஸ்ட்ராட்டஜி மேப்பை பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜியோட அப்ஜெக்டிவ்ஸுக்கும் 4 பெர்ஸ்பெக்டிவ்க்கும் என்னென்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குங்கிறத வந்து விசுவலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெளிவாக பார்க்கலாம். பிஎஸ்சியோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுவே ஸ்ட்ராட்டஜி மேப்போட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவல் டூலை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். பிஎஸ்சியோட ஃபார்மெட் வந்து டேபிள் ஆர் கிரிட் மாதிரி கட்டமாக இருக்கும். அதுவே ஸ்ட்ராட்டஜி மேப்போட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் இல்லைன்னா டயக்ராம் மாதிரி இருக்கும். பிஎஸ்சியை பொறுத்தவரை ஒரு அப்ஜெக்டிவோட மெஷர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஸ்ட்ராட்டஜி மேப் வந்து ஒரு அப்ஜெக்டிவோட காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பிஎஸ்சிக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேப்புக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பிஎஸ்சி யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அண்ட் ஸ்ட்ராட்டஜி மேப் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மேனேஜரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷனை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்துது. ஓகே, இப்போ பிஎஸ்சினால ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் எல்லாம் வருது? ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட். பிஎஸ்சி ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் அதோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி மூலமா அந்த ஆர்கனைசேஷனோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சிலோங்கிற ஒரு பம்பு கம்பெனி வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பிஎஸ்சிங்கிற ஒரு டேம் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பம்பு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கம்பெனியோட ஃபியூச்சர் விஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சர் கோல் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்கவுங்க வேலையை மட்டும் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதே பம்பு கம்பெனியில் வந்து பிஎஸ்சி அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட விஷனை வந்து அலைன் பண்ணிட்டாங்க. இது மூலமாக இப்போ வந்து இந்த கம்பெனி சவுத் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பம்பு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிளாரிட்டி. இது மூலமாக ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மேஜர் 4 பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஃபைனான்சியல், கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்ன் அண்ட் க்ரோத், இது எல்லாத்துலேயுமே கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அதாவது கேபிஐஎஸ் வந்து கிளியராக வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன். பிஎஸ்சி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் டூல் கொடுக்கறதுனால அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் வந்து கொடுத்து ஆர்கனைசேஷன் கோலை வந்து எஃபெக்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் பேலன்ஸ்டு டிசிஷன் மேக்கிங். இது மூலமா ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ராஃபிட் பேஸ்டு டிசிஷனை மட்டும் என்கரேஜ் பண்ணாம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், இன்டர்னல் எஃபிஷியன்சி அண்ட் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட்ஸுக்கு தேவையான டிசிஷனை என்கரேஜ் பண்ணலாம். இதனால ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பிஎஸ்சி வந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை வந்து ரெகுலரா மானிட்டர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது மூலமா அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கேப்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா லிமிடேஷன்ஸா இருக்கட்டும், இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராசஸை வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஃபைனல் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா மெஷரபிள் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன். இது மூலமா யூஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கன்வெர்ட் பண்ணி ஆக்ஷனபிள் அண்ட் மெஷரபிள் கோலா வந்து மாற்றி கொடுக்குது. இந்த இம்பாக்டை பொறுத்தவரை இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் எல்லாமே இது வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு பிரிட்ஜாக, ஒரு பாலமாக வந்து செயல்படுது. பிஎஸ்சி வந்து ஒரு டேஷ்போர்ட் மெத்தட் தான், அதாவது டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கிரிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து டேட்டா ட்ரிவன் டிசிஷனை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உருவாக்கிக்க முடியும்.